நம்ம புராணங்களில் பல வித்தியாசமான விசித்திரமான கதைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் ரொம்ப கஷ்டமான கொடுமையான தவங்கள் இருந்து மகாவிஷ்ணு தரிசித்தாகவும் மகாவிஷ்ணு கிட்ட இருந்து பல அற்புதமான வரங்களை வாங்கினதை பற்றியும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட பரம்பொருளான மகாவிஷ்ணுவே 2 அசுரர்கிட்ட இருந்து வர வாங்கினதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்க்கடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய பிரளயத்தினால உலகமும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதனால் காக்கிறதுக்கு நமக்கு வேலையே இல்லை. அப்படிங்கிறனால மகாவிஷ்ணு ஆதிபராசக்தியை வேண்டி மித்ராதேவியை வர வச்சார். மித்ராதேவி தன்னை ஆட்கொள்ளணும், நான் சதா தூக்கத்தில் இருக்கணும், அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மித்ராதேவி கிட்ட மகாவிஷ்ணு கேட்குறாரு. மித்ராதேவியும் அதுக்கு சம்மதிச்சு மகாவிஷ்ணுவை ஆட்கொள்கிறாங்க. மகாவிஷ்ணு ஆதிசேஷனோட பாம்பு படுக்கையில் சதா தூக்கத்திலேயே இருக்கார். இப்படி அண்டசராசரத்தை பூரா காத்துட்டு இருந்த மகாவிஷ்ணு களைப்படைந்து தூங்குறப்போ அவர் காதுகளில் சில மலங்கள் ஏற்படுது. அந்த மலத்துல இருந்து 2 அசுரர்கள் உருவாகிறாங்க. அவங்க தான் மது கைடபர்கள். இந்த மது கைடபர்கள் இரட்டையர்கள். இவங்க நம்ம பிறந்த உடனே சுற்றி எதுவுமே கிடையாது, வெறும் கடல் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கனால கடலில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. சிறு பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, எது நியாயம் எது தர்மம்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. மகாவிஷ்ணுவும் தூங்கிட்டு இருக்காரு, பிரம்மனும் தவத்தில் இருக்காரு. அந்த சமயத்தில் தான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அசரீரி மூலியமா ஆதிபராசக்தி பிரம்மன் கிட்ட நீ தவத்தில் இரு, நீ கூடிய சீக்கிரம் உருவாக்கும் தொழில ஆரம்பிக்கிற வேலை இருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட மதுக்கேடவர்கள் அப்போ ஆதிபராசக்தி தான் இருக்கிறதே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க போல, அப்போ அவங்கள நோக்கி நம்ம தவம் இருந்தோம் அப்படின்னா நம்ம பல விசித்திரமான வரங்களை பெறலாம், நமக்கு அதீதமான சக்திகள் கிடைக்கும், நம்மளும் பிரம்மனை மாதிரியும் விஷ்ணு மாதிரியும் நம்ம வாழலாம் அப்படிங்கிறத முடிவுக்கு வராங்க. அப்போ மதுவும் கைடபனும் 2 பேரும் சேர்ந்து ஆதிபராசக்தி நோக்கி ரொம்ப தீவிரமான தவம் இருக்காங்க. இவங்க தவத்தை பார்த்து மெச்சின ஆதிபராசக்தி இவங்க முன்னாடி காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்து அசுரர்களே உங்களோட தவத்தை பார்த்து நான் வியந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்டோடனே மதுவும் கைடவனும் ரொம்ப சூழ்ச்சியாக ரொம்ப தந்திரமாக அவங்க ஒரு வரத்தை கேட்குறாங்க. அவங்க என்ன வரம் கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் எப்போ சாகணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் எங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது வரணும், அந்த மாதிரி ஒரு வரத்தை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதிபராசக்தியும் சந்தோஷமாக அந்த வரத்தை உங்களுக்கு தந்தோம் அப்படின்னு சொல்லி மறைகிறாங்க. நாங்கள் விரும்புகிறப்ப தான் எங்களுக்கு மரணம் வரணும் அப்படின்ற வரத்தை கேட்ட மது கேடவர்கள் ரொம்பவுமே சந்தோஷமாக அவங்க பார்க்கடல் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்கள விரும்பினா மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அதாவது பார்க்கடலுக்கு உள்ளே போய் பார்க்குறாங்க, வெளியே பார்க்குறாங்க, எந்த பக்கமும் எந்த உயிருமே இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு முடிவு வருது. இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று மகாவிஷ்ணு, இன்னொன்று பிரம்மன். மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருக்காரு, அவர் தூங்கு மூஞ்சாவே இருக்காரு. அவரை போய் நம்ம என்ன போய் பண்ணுறது, அவர் கூட நம்ம எதுவும் போய் விளையாட முடியாது, அவர் எதுவும் சண்டைக்கு இழுக்க முடியாது, அதனால நம்ம நேராக போய் பிரம்மனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க பிரம்மன்கிட்ட போகிறாங்க. பிரம்மனும் தவத்தில் இருக்காரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரம்மனை பார்த்து, பிரம்மதேவரே உங்களுக்கு உருவாக்கும் தொழில் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, அப்போ நீங்கள் ஏன் தவத்தில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு அடிபணிஞ்சு எங்களுக்கு அடிமையாக எங்களுக்கு சேவை செய்யணும், இல்லை அப்படின்னா எங்களோட போர் பண்ணி நீங்கள் சாகணும் அப்படின்னு சொல்லி மதுக்கேடவர்கள் பிரம்மன் நோக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாங்க. இதை கேட்ட பிரம்மன் ரொம்பவே பயப்படுறாரு. என்னடா இது, இப்படிப்பட்ட அசுரர்கள் எப்படி உருவானாங்க, இவங்க எதுக்காக நம்மளை இப்படி அடிமையாகணும்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை நம்ம கூட போர் பண்ணணும்னு கேட்குறாங்க, நம்ம ஒரு போர்க்கடவுள் கிடையாது, நம்ம எப்படி இவங்ககிட்ட போர் பண்ண முடியும், அப்போ இவங்களை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு சில வரங்களை கொடுத்து நம்ம ஜெயிக்கணும். அப்படி வரங்களை கொடுத்து இவங்களை ஜெயிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட சக்திகளும் கிடையாது. நம்ம போர் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு போர்க்கடவுளும் கிடையாது, நமக்கு போர் பண்ணுற தந்திரமும் இன்னும் நமக்கு தெரியாது. அப்படிங்கிறனால இவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது. அப்போ ஜெயிக்க முடியாத ஒரு எதிர்கிட்ட போய் நம்ம போர் பண்ணி நம்ம தோற்று போகிறத விட நம்ம மகாவிஷ்ணுகிட்ட போய் சரணடையலாம் அப்படின்னு சொல்லி பிரம்மர் முடிவு பண்ணுறாரு. மது கைடவரோட போர் வெறியும், அதாவது அழிக்கணும் அப்படின்ற வெறியும், அவங்க பிரம்மனை மிரட்டின விதத்தையும் பார்த்து பிரம்மன் ரொம்பவே பயந்துடுறாரு. பயந்து அவர் மகாவிஷ்ணுகிட்ட போய் சரணடைகிறாரு. அப்போ அவர் போகிற நேரத்தில் மகாவிஷ்ணு பயங்கரமான ஒரு தூக்க நிலையில் இருக்கார். இப்படி இருக்கிறப்போ பிரம்மன் அவர் அழுகிறாரு. மகாவிஷ்ணுவே சீக்கிரம் எந்திரிங்க, எங்களை காப்பாற்றுங்க, என்னை கொல்றதுக்காக வேண்டி மது கைடவர்கள் அப்படின்ற 2 அசுரர்கள் என்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கதறாரு. மகாவிஷ்ணு காதில் கேட்கவே இல்லை. அப்போ மகாவிஷ்ணுவை எழுப்பணும் அப்படின்னா மகாலட்சுமியாக நம்ம எழுப்பணும்,
ஏன்னா அவங்க தான் மகாவிஷ்ணுவோட மார்பில் குடியிருக்காங்க. மகாலட்சுமி எழுப்பலான்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கிட்டேயும் வேண்டுறாங்க. மகாலட்சுமியும் பயங்கரமான தூக்கத்தில் இருக்காங்க. இப்படி 2 பேருமே தூக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா இவங்களை எப்படி எழுப்புறது அப்படின்றத பற்றி அவர் ரொம்பவே கவலைப்பட்டு பிரம்மர் வந்து அங்கேயே காலடியில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. மகாவிஷ்ணுவோட காலுக்கடியில் அழுதுட்டு உட்காந்துருந்த பிரம்மனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் ஆட்கொண்டிருக்கிறது நித்ராதேவி தான். அப்போ நம்ம நித்ராதேவியை நோக்கி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காட்சி தருவாங்க. அவங்ககிட்ட நம்ம நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அதே மாதிரி பிரம்மனும் நித்ராதேவியை நோக்கி வழிபடுறாங்க. வழிபட்டோடனே பிரம்மனோட வேண்டுகோளுக்கு இணங்க நித்ராதேவியும் காட்சி கொடுக்குறாங்க. நித்ராதேவி காட்சி கொடுத்தோடனே பிரம்மன் அவரோட குறைகளை பூரா நித்ராதேவிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே நித்ராதேவி ஒரு கணம் விஷ்ணுவோட உடல்ல இருந்து பிரிஞ்சு நிற்கிறாங்க. நித்ராதேவி உடல்ல இருந்து பிரிஞ்சதுனால விஷ்ணு உடனே அவர் முழிப்பு தட்டுது. அவர் முழிச்சு பார்க்குறாரு. இங்க பிரம்மன் கண்ணீரோட அவர் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. கண்ணில் நீர் வடிஞ்சு கை கால் நடுக்கத்தோட பிரம்மன் வந்து மகாவிஷ்ணுவோட காலுக்கடியில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே மகாவிஷ்ணு, என்ன ஆச்சு, ஏன் பிரம்மதேவரே அழுதுட்டு இருக்கீங்க, நீங்கள் தவத்தில் தானே இருக்கணும், அங்கே தவத்தில் இல்லாமல் இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மகாவிஷ்ணு பிரம்மரை நோக்கி கேட்குறாங்க. அப்போ பிரம்மன் சொல்கிறாங்க, உங்கள் காதுகளில் இருந்து உருவான மலத்து மூலியமா 2 அசுரர்கள் உருவானாங்க, மது கைடபர்கள்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் விசித்திரமான வரங்கள் ஏதோ வாங்கியிருக்காங்க போல. அவங்களோட சக்திகளும் பலங்களும் ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு என்கிட்ட சக்தி கிடையாது. அவங்க என்னை ஒன்று அடிமையாக இல்லை அப்படின்னா என் கூட போர் செஞ்சு நீ சாகு அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பிரம்மதேவர் வந்து கதறாரு. இதை கேட்டோன்னே மகாவிஷ்ணு, ஆமாம், இங்கே காப்பாற்றுறதுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன், அப்போ நான் தான் உங்களை போர் பண்ணி நான் காப்பாற்றணும், நான் போருக்கு போய் மதுக்கடவுளை ஜெயிச்சு அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவும் போர் ரூபம் கொண்டு அவர் போருக்கு போறாரு. இப்படி போருக்கு தயாராகி போன மகாவிஷ்ணு வந்து ரொம்ப அலட்சியமா போறாரு. ஏன் அப்படின்னா அவர் யோசிக்கிறாரு, இதை விட பெரிய பெரிய அசுரர்களையும் அரக்கர்களையும் ராட்சசர்களையும் நம்ம போர் பண்ணி நம்ம ஜெயிச்சிருக்கோம். இவங்களாம் நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயமா, நம்ம பலத்துக்கும் நம்ம சக்திக்கும் இணையானவங்களே கிடையாது. இவங்களை போன உடனே நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம திரும்ப வந்து நம்ம தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் போருக்கு போகிறாரு. ஆனால் அங்கே போருக்கு போகிறப்ப தான் தெரியுது, மது அப்படிங்கிறவன் முதல்ல மகாவிஷ்ணுவோட மல்யுத்தம் பண்ண வரான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் மதுவுக்கு வந்து களைப்பு ஏற்படுது. அவன் களைப்படைகிறப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைடபன் மகாவிஷ்ணுவோட சண்டை போடுறாங்க. இப்படி மாறி 2 பேரும் மகாவிஷ்ணுவோட சண்டை போட்டே இருக்காங்க. இப்படியே நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, வருடங்கள் உருண்டோடுது. கடைசியில் ஒரு 5-6 வருஷம் ஆகுது. அப்போதான் மகாவிஷ்ணு யோசிக்கிறார், என்னடா இது, இவங்களுக்கு பலமே கம்மியாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா அப்படின்னா இவங்க நம்மக்கிட்ட இவ்வளோ வருஷமாக சண்டை போடுறாங்க, ஆனால் யாருமே களைப்படைஞ்ச மாதிரி தெரியல, பலவீனமான மாதிரி தெரியல. அப்போ இவங்களுக்கு சக்தி பழம்பு அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியல, இவங்களுக்கு சக்தி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, நம்ம இவங்களுக்கு எந்த வரமே கொடுக்கலையே. அப்போ இவங்க யார்கிட்டயே வரம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி வரம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அவர் அப்போதான் யோசிக்கிறாரு, சிந்திக்கிறாரு. அந்த சமயத்தில் ஞான திருஷ்டியில் பார்த்த மகாவிஷ்ணு வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. மது கைடபர்கள் 2 பேருமே ஆதிபராசக்திகிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. அதுவும் என்ன வரம் அப்படின்னா, நான் எப்போ விரும்புகிறேனோ அப்போ தான் எனக்கு மரணம் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிற ஒரு விசித்திரமான வரத்தை வாங்கியிருக்கிறத பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ இவங்ககிட்ட நம்ம போர் பண்ணி ஜெயித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கவே முடியாது. அப்போ நம்ம எப்படியாவது தந்திரமாக இவங்ககிட்ட ஜெயிக்கணும், அப்போ நம்மளோட மூளையை நம்ம முழுசாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து மகாவிஷ்ணு அவர் ரொம்ப பலம் இழந்து அவர்கிட்ட சக்தியே இல்லாமல் நிற்கிறாரு. என்னால் போர் பண்ணவே முடியல, நான் எப்படி உங்களை ஜெயிக்கிறது அப்படிங்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆயுதங்கள்லாம் கீழே போட்டு அவர் நிராயுதபாணியாக நிற்கிறாரு. நிராயுதபாணியாக நின்ற மகாவிஷ்ணுவை ஈஸியாக நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த மதுக்கெடவர்கள் ஆக்ரோஷமாக மகாவிஷ்ணுவை நோக்கி வரப்போ தான் மகாவிஷ்ணு அவங்கள நிறுத்துறாங்க. என்ன அப்படின்னா, போர் விதிகள் படி பலவீனமானவனையும் நிராயுதபாணியும் நம்ம கொல்லக்கூடாது, அந்த போர் விதிமுறைகள் உங்களுக்கு தெரியுமா, அதனால எனக்கு வந்து களைப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், நான் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப உங்ககிட்ட பழையபடி போர் பண்ணுறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்குறாரு. மகாவிஷ்ணு சொல்கிறதும் ஒரு கரெக்டு தானே, ஒரு நியாயம் தானே, அப்படிங்கிறதுனால நம்மளும் அறம் சார்ந்தா ஒரு போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவுக்கு இளைப்பாற நேரம் கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தின மகாவிஷ்ணு எப்படியாவது நம்மளை இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி திட்டத்தை தீட்டணும். அந்த சூழ்ச்சி திட்டத்து மூலியமா தான் நம்ம இவங்களை ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு போரில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம பலத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடாது, நம்ம அறிவும் சேர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னு மகாவிஷ்ணு நல்லாவே தெரியும்.
என்னதான் சூழ்ச்சி திட்டத்தை பயன்படுத்தினாலும் நமக்கு உதவிக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். என்ன அப்படின்னா, போருக்கு நம்ம உதவிக்கு அழைக்கிறதுக்கு பிரம்மனும் போர்க்கடவுள் கிடையாது, அவருக்கும் போர் பண்ண தெரியாது. அப்போ அவரை நம்ம உதவிக்கு அழைக்க முடியாது. அப்போ நம்ம உதவிக்கு அழைக்கணும் அப்படின்னா சிவனை தான் அழைக்கணும். அவரும் தவத்தில் இருக்காரு. சிவனோட தவத்தை யாரால கலைக்க முடியும்? அவரே எந்திரிச்சு வந்தால் தான் உண்டு. அப்படிங்கிறப்போ நம்ம தான் இதை தனிச்சையாக இருந்து இதை எதிர்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இவங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இதுக்கான ஒரு வழியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நான் எப்படி யோசிச்சாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ரொம்பவே களைப்பாக ரொம்பவே வருத்தத்தோட அவர் ஆதிபராசக்தியை நோக்கி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு இவங்களை ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி கொடுங்க, ஏன்னா நீங்கள் கொடுத்த வரத்துல இருந்து அவங்க வந்தவங்க. அப்படிங்கிறப்போ இந்த பலத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னா எனக்கு சில சக்திகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ஆதிபராசக்தி நோக்கி வேண்டுறாங்க. அப்போ ஆதிபராசக்தியோட வாய்ஸ் மட்டும் கேட்குது. அசரீரியா ஆதிபராசக்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ திரும்ப போருக்கு போ, உனக்கு வெற்றி உண்டாகும், அதுக்கான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், அதை பயன்படுத்தி நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஆதிபராசக்தி மகாவிஷ்ணுவுக்கு அசரீரி மூலிமா சொல்கிறாங்க. இதை கேட்ட மகாவிஷ்ணு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சு சரி நம்ம போருக்கு திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப பழைய பலத்தோட அவர் போருக்கு போகிறாரு. பழைய மாதிரியே மதுவும் முதல்ல சண்டைக்கு வரான். மது களைப்படைஞ்ச உடனே கைடபன் சண்டைக்கு வரான். இப்படி மாறி 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 மல்யுத்தம் பண்ணிகிட்டே இருக்காங்க. மகாவிஷ்ணுவோட பலம் பழைய நிலைமைக்கு இருக்கிறத பார்த்து அவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த சமயத்தில் தான் மகாவிஷ்ணு யோசிக்கிறாரு, ஆதிபராசக்தி நமக்கு உதவி பண்ணுறதா சொன்னாங்க, எப்படி உதவி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எப்படியான சூழ்நிலையை அவங்க உருவாக்கி கொடுப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த சூழ்நிலையை நம்ம பயன்படுத்தணும், அதை வச்சு தான் நம்ம எங்களை ஜெயிக்கணும், இந்த சூழ்ச்சியை நம்ம எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு மகாவிஷ்ணு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அந்த சமயத்தில் தான் ஆதிபராசக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலகத்திலே யாரும் பார்க்காத ஒரு அழகான ஒரு பெண்ணாக மாறுறாங்க. அதாவது ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து அந்த பார்க்கடலை நடந்து போகிறாங்க. அந்த பார்க்கடல் நடந்து போன ஜெகன்மோகினியை பார்த்து மதுகேடவர்கள் மனம் கலங்குறாங்க. ஜெகன்மோகினியோட அழகை பார்த்து மனம் கலங்கின மதுகேடவர்கள் அவங்க யோசிக்கிறாங்க, யார் இந்த பெண் இவ்வளோ அழகாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணை நம்ம பார்த்ததே கிடையாது, ஏன் இந்த பார்க்கடல் எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பெண்ணையே பார்த்தது கிடையாது. அப்படிங்கிறப்போ இந்த பெண் யார் இவ்வளோ அழகாக நம்ம முன்னாடி இப்படி நிற்கிறாங்க, இவங்களை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி கொண்டு அந்த அசுரர்கள் விஷ்ணுவை மறந்துடுறாங்க. அதாவது போர் பண்ணிட்டு இருந்த நம்ம எதிரியை பற்றி மறந்துட்டு அவங்க ஜெகன்மோகினியை அடையணும் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகினி பின்னாடியே போகிறாங்க. ஆமாங்க, சாதாரண மோகினி அவதாரம் எடுத்தப்போ மயங்கின அசுரர்களை விட ஜெகன்மோகினியை பார்த்து மயங்காதவங்களே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பேரழகியாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு பேரழகியை பார்த்து அவளை அடைஞ்சே தீரணும்னு சொல்லி மதுக்கெடவர்கள் கிளம்புறதை பார்த்து விஷ்ணு இந்த சமயத்தை பயன்படுத்தி தான் நம்ம எப்படியாவது அந்த மதுக்கெடவர்கள் நம்ம அழிக்கணும், இதற்கு எப்படியாவது நம்ம ஒரு சூழ்ச்சி வலைக்குள்ள இவங்களை சிக்க வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தையும் தீட்டுறாரு. அப்படி மகாவிஷ்ணு என்ன திட்டத்தை தீட்டினாரு அப்படின்னா, இப்படி தந்திரமாக வரம் வாங்கின இந்த அசுரர்களை நம்மளும் தந்திரமாக ஒரு சூழ்ச்சியான வலைக்குள்ளே சிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் இவரை கொல்ல முடியும், இவங்க எப்படி சாகணும் அப்படிங்கிறத இவங்களே விருப்பப்பட வைக்கணும், அந்த விருப்பத்துக்கு இணங்க இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தையும் தீட்டுறாரு. அந்த சமயத்தில் தான் அசுரர்களை பார்த்து மகாவிஷ்ணு சொல்கிறாரு, அசுரர்களே உங்களோட போர் பலத்தையும் உங்களோட வீரத்தையும் பார்த்து நான் ரொம்பவே வியப்படைஞ்சிருக்கேன். இது வரைக்கும் நான் போர் பண்ண அசுரர்களே நீங்கள் தான் சிறந்தவங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளுங்க, நான் இப்போ வரம் கொடுக்குற மூடில் இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட ஒரு வரம் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அசுரர்களை பார்த்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே அசுரர்கள் பயங்கரமாக கோபம் வருது. என்னையா மகாவிஷ்ணுன்னு சொல்கிற, நீ என் கூட இத்தனை வருஷம் போர் பண்ண ஆனால் என்ன ஜெயிக்க முடியல, அப்படிங்கிறப்போ நீ என்னையா பெரிய பரம்பொருள் பரமாத்மான்னு சொல்கிறாங்க, உன்னை நான் கேள்விப்பட்ட அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, அப்படிங்கிறனால உன்கிட்ட வரம் வாங்கி என்னோட வீரத்தையும் என்னோட தைரியத்தையும் நான் குறைக்கிறதுக்கு பதிலாக உனக்கு என்ன வர வேண்டும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க. மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே, இதுதான் நமக்கு சரியான நேரம், இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த அசுரர்களை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ரொம்ப தந்திரமாக ஒரு வரத்தை கேட்குறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் என் கையால் விருப்பப்படி சாகணும், அதுதான் எனக்கு ஒரு வரமாக வேணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கேட்ட உடனே மனமுடைஞ்சு போகிறாங்க அசுரர்கள். என்னடா இது, இப்படி ஒரு ஜெகன்மோகினியோட அழகுல பார்த்து மயங்கின நம்ம மகாவிஷ்ணுவோட தந்திர புத்தியை பார்த்து நம்ம உஷாராகாமல் விட்டோமே அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கேட்ட வரத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்க வரம்னு ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அது கொடுக்கணும், அதுதான் அறம். அப்படிங்கிறதுனால அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணு கேட்ட வரத்தையும் கொடுக்குறாங்க. இப்படி மகாவிஷ்ணுவோட வார்த்தை ஜாலங்களால் நம்ம ஏமாந்து போயிட்டோம், நம்மளோட மரணத்தை பற்றி நம்ம வரமாக கொடுத்துட்டோமே அப்படின்னு மனமுடைஞ்ச அசுரர்கள் ஜெகன்மோகினியாவது நம்ம அடைய போகலாம், எப்படியும் நம்ம சாக போகிறோம், அப்படிங்கிறதுனால கடைசியில் நம்ம ஜெகன்மோகினியை ஒரு முறை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா
நம்ம ஒரு ஆசைவாக நிறைவேற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகினியை விரட்டிக்கிட்டு இந்த 2 அசுரர்களும் போகிறாங்க. ஜெகன்மோகினி அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி அந்த அசுரர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. ஏமாந்து போன அசுரர்கள் ரொம்ப முகவாட்டமாக இந்த பக்கம் பார்க்குறாங்க. மகாவிஷ்ணு சிரிச்சுட்டே கேட்குறாங்க, அசுரர்களே, நீங்கள் சத்தியவானா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த வரத்தை நீங்கள் நிறைவேற்றணும். என் கையால் நீங்கள் 2 பேரும் சாகணும், அதுதான் நீங்கள் கொடுத்த வரம், அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அப்போது அசுரர்கள் சொல்கிறாங்க, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே, நம்ம சூதுவாது தெரியாமல் இப்படி மகாவிஷ்ணுவோட ஒரு வார்த்தை ஜாலத்தாலையும் அவரோட தந்திரத்தாலையும் அவர் சூழ்ச்சி வலையில நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. அப்போது மகாவிஷ்ணு அந்த மதுக்கெடவருக்கு முன்னாடி பெரிய விஸ்வரூபம் எடுத்து அவர் அண்டத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் காட்சி கொடுக்குறாரு. மகாவிஷ்ணுவோட விஸ்வரூபத்தை பார்த்த உடனே மதுக்கெடவர்கள் மனசு உடஞ்சிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம எப்படியும் சாக தான் போகிறோம், ஆனால் கடைசி முறையாக நம்ம ஒரு முறை மூளையை பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கிறதுக்கு பார்ப்போம், மகாவிஷ்ணுகிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணுவோட உயரத்துக்கு அளவுக்கு நம்மளும் வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை மகாவிஷ்ணுனால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ மதுக்கெடவர்கள் பணிவாக மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறாங்க, எங்களை கொல்லணும் அப்படின்னா எங்கள் விருப்பப்படி தான் நீ கொல்லணும். ஆமாம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அசுரர்கள் கேட்குறாங்க, எங்கள் தலையை உங்களோட மடியில் வச்சு கொல்லணும், அதாவது உங்கள் தொடையில் வச்சு கொல்லணும், அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் கேட்ட உடனே மகாவிஷ்ணு, சரி இது என்ன ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வரத்தை கொடுத்தோடனே அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவோட உயரத்துக்கு அளவுக்கு அவங்க வளர்ந்துடுறாங்க. வளர்ந்த உடனே இப்போ என் தலையை உன் தொடையில வச்சு கொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு சிரிச்சுட்டே நினைக்கிறாரு, இவ்வளோ தந்திரமா இவ்வளோ சூழ்ச்சி வலைகளை விரிச்ச எனக்கு உங்களோட கடைசி புத்தியை பற்றி எங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் என்னோட முழு விஸ்வரூபத்தை உங்கள்கிட்ட காட்டலை அப்படின்னு சொல்லி அவர் மிகப்பெரிய விஸ்வரூபத்தை எடுக்கிறாரு. அதை பார்த்த உடனே அசுரர்கள் பயந்து போகிறாங்க. என்னடா இது, பரம்பொருள் பரமாத்மா அப்படிங்கிறது இதுதானா? இவரோட சக்திகளை பார்த்து நம்ம ரொம்ப கம்மியாக இடம் போட்டோம், கண்டிப்பாக இவர் ரொம்ப பெரிய ஆள் தான், இவருக்கு கிட்ட இன்னும் நம்ம வாலாட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மரணம் கொடூரமாக தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அவங்களோட தலையை மகாவிஷ்ணுவோட தொடையில் வைக்கிறாங்க. மகாவிஷ்ணுவும் அவரோட சங்கு சக்கரத்தினால அவங்களோட தலையை கொய்து அவங்க உடலை பிச்சு பீஸாக தூக்கி எறிகிறாரு. அந்த உடல் அப்படியே பூமியில், அதாவது இந்த பார்க்கடலை விழுகுது. பார்க்கடலை விழுந்தோடனே நிலமாக உருவாகுது. இப்படி மதுக்கெடவரோட உடல் சங்கு சக்கரத்தால் கூறு கூறாக வெட்டப்பட்டு அது ரத்தம் தனியாக சதை தனியாக அது இந்த பார்க்கடலில் விழுகுது. இந்த பார்க்கடலில் விழுந்தோடனே அது நிலமாகவும் மாறுது. அசுரர்களோட உடல்லிருந்து உருவான நிலத்தை நம்மளால் உண்ண முடியாமல் போகுது. அதனால தான் உணவு நிலத்திலிருந்து வருது, ஆனால் நிலத்தை யாருனாலையும் உண்ண முடியல. இப்படி அசுரர்களோட உடம்பை பிச்சு இங்கே பூமியாக உருவானதுனால இந்த பூமிக்கு இன்னொரு பேரும் இருக்குது. மதுக்கெடவரோட உடல்லிருந்து வந்ததுனால இதுக்கு மோதினி அப்படின்னு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க. இப்படி மோதினி அப்படின்ற பூமி உருவானதுக்கப்புறம் பிரம்மனும் அவரோட படைக்கும் தொழிலை ஆரம்பிக்கிறாரு. பல லட்சக்கணக்கான உயிர்களை படைக்கிறாரு, பல விசித்திரமான விஷயங்களை அவரும் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு அவரோட காக்கும் தொழில் ஆரம்பிக்கிறாரு, ருத்ரன் அவரோட அழிக்கும் தொழிலையும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யாராலையுமே ஜெயிக்க முடியாத, அசைக்க முடியாத 2 அசுரர்களை நம்மளோட பலத்தால் கிடையாது, நம்மளோட தந்திரத்தால் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு அவங்க 2 பேரையும் வதம் பண்ண கதை தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள்.